நாடு முழுவதும் சுங்க கட்டண உயர்வை அறிவித்திருந்த ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் நேரம் என்பதால் திடீரென கட்டண உயர்வை நிறுத்தி வைத்துள்ளது. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டுக்கான சுங்க கட்டண உயர்வை அறிவித்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஏப்ரல் 1 முதல் கட்டணம் உயரக்கூடிய சுங்கச்சாவடிகளின் பட்டியலையும் வெளியிட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 29 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகளை கடந்த 32 சுங்கச்சாவடிகளை மூட நடவடிக்கை எடுக்காமல் புதிய சுங்கச்சாவடிகளை திறப்பதோடு கட்டணத்தையும் உயர்த்தி வரும் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்து வருகிறது. தேர்தல் நேரத்தில் சுங்க கட்டண விவகாரத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பை பெற வேண்டுமா என ஒன்றிய பாஜக அரசு யோசித்த நிலையில் கட்டண உயர்வு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒன்றிய பாஜக அரசின் தேர்தல் நேர நாடகம் என பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர். எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த சுங்க கட்டண உயர்வு மீண்டும் வருமோ, மக்களை தாக்குமோ, எங்களை தாக்குமோ என்ற பயம் இருக்கிறது. தமிழகத்தில் 32 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆயிடுச்சு, இதை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் ஏற்றி மத்திய அரசு கடிதம் கொடுத்து 2 ஆண்டு ஆயும் இன்று வரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையிலே காலாவதியான சுங்கச்சாவடிகளுக்கு உயர்த்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கை கொடுக்கப்பட்டது. அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போ காங்கிரஸ் மூலமா மத்திய அரசு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே எலெக்ஷன் முன்னிட்டு இதை நிறுத்தி வைத்திருக்கிறார். 10 ஆண்டுகளில் இது மாதிரி சம்பவம் நடந்ததே கிடையாது. இன்சூரன்ஸ் பர்மிட் எல்லாமே ஏற்றிட்டாங்க. அதில் இது இல்லாமல் வேறு டோல்கேட் வேறு ஏற்றதான் சொல்கிறாங்க. எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஒரு வாரன்றதுனால இப்போ இதை நிப்பாட்டிட்டாங்க, தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்காங்க. இது மறுபடியும் நிரந்தரமாக டோல்கேட்டே ₹1 கூட ஏற்றக்கூடாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டோல்கேட்டு எடுத்துருங்க. நாங்கள் வாகனங்களை லாரிகளை வாங்கும் பொழுதே சாலை வரி செலுத்துகிறோம். அதே போன்று எரிபொருள் நிரப்பும் பொழுது செஸ் வரி செலுத்துகிறோம். மூன்றாவதாக இந்த மிகப்பெரிய கட்டண கொள்ளையான சுங்க வரியை செலுத்துகிறோம். இது போன்ற 3 வரி கொள்ளை இந்திய ஒன்றியத்தில் நடக்கிறது. எவ்வளவு மிக மோசமான ஒரு உளவியலில் இந்திய பொருளாதாரம் உழன்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு எதுவும் சாட்சி இருக்க முடியாது. இந்த சுங்க கட்டணம் எல்லாம் 2 மாத காலத்திற்கு பின்பு தேர்தல் முடிந்த பிறகு உயரும் என்கிறார்கள். ஆனால் இதை உயர்வதற்கு ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பழைய கட்டணமே தொடர்ந்து வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். மேலும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.